DISCO 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 Wait a minute. Love, 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 love. Love, love, love. Love, 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 love. Love, love, love. Love, 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 love. Love, 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 love. Love, 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 love. Love, 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 love. ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசிடியோட மெயின் கேட். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செக்யூரிட்டி செக் இருக்கு, கம் பார்க்கிங் ஏரியா. ஸோ உள்ள வரவங்க வெஹிக்கிள்ஸோட வந்தீங்க அப்படின்னா காரா இருக்கட்டும் இல்லை பைக்கா இருக்கட்டும் எல்லாமே உள்ள பார்க் பண்ணிட்டு அண்ட் உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத யாரா இருந்தாலும் விசிட்டர் பாஸ் கொடுப்பாங்க. இது மஸ்ட். இது இல்லாம நீங்க பிசிடிக்குள்ள எங்கேயுமே போக முடியாது. ஸோ உள்ளே ஃபர்ஸ்ட் வந்தோடனே செக்யூரிட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்க விசிட்டரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு தான் நீங்க இதுக்கு மேல தாண்டி உள்ள போக முடியும், இல்லைன்னா உள்ள அலௌடு கிடையாது. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிசிடியோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நமக்கு பேக் சைட்லனா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிடிக்கு உள்ள நுழையணும். உள்ள நுழைஞ்சோட பாத்தீங்க அப்படின்னா நல்ல வைட் என்ட்ரன்ஸா இருக்கு. நீங்க ஈஸியா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அங்க ஒரு ஆர்ச் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் லேப் இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். யா ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிடியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். நீங்க என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ஃபார் ஹிப்போக்ரட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹிப்போக்ரட்டிஸ் யாரு? ஸோ ஹிப்போக்ரட்டிஸ் தான் மருத்துவ உலகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஸோ அவரை வந்துட்டு கௌரவிக்கும் விதமா இது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால அவரோட ஒரு பெரிய ஸ்டாச்சுவா என்ட்ரன்ஸ்ல வச்சுதான் எல்லாரையுமே வெல்கம் பண்றாங்க. ஸோ இது நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி வச்சிருக்காங்களா அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வந்துட்டு வச்சு அவங்கள கௌரவிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களோட கல்ச்சரையும் மெடிசனை இவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ நாம இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி பில்டிங், அதாவது பிசிடியோட மெயின் லைப்ரரி பில்டிங் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2 floors. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட புக்ஸ் வந்து இங்கே இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் வியட்நாமி ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஆத்தர் புக்ஸ் மெயினாக வச்சிருக்காங்க. இதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்தியன் ஆத்தர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே செப்பரேட்டாக வந்துட்டு அது ஒரு தனி செக்ஷனாகவே வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து படிக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க வந்துட்டு எடுத்துட்டும் போய் அவங்க படிக்கலாம். அதே மாதிரி புக் சோர்சஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தனித்தனியாக புக்ஸ் வாங்கணும், அதுவே ஒரு 10,000 20,000 கிட்ட வரும். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா புக்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே போதுமான அளவில் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ப்ரொஃபசர்ஸ் அவங்கவுங்க சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆத்தரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி சொல்றாங்களோ அந்த ஆத்தர் புக்ஸை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ரெஃபர் பண்ணி படிச்சு நல்ல மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு இங்கே ஒரு வகையான ஆத்தர் தான் அவைலபிள் இருக்கு, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே வேற ஒரு ஆத்தர்ஸ் ஈஸியாக சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அது இருக்கு. அது இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் புக்ஸும் இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் மட்டும் இல்லாம மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ற அளவுக்கு எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்க வந்துட்டு புக்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா இல்லையா அவரோட பிசிடி. ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர். அவங்களோட சிலை இங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி செக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷர் ஹால். லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லக்ஷர் ஹால் இங்க இருக்கு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பேசிக் லெக்சர் ஹால், அது இல்லாமல் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்களோட மீன் டைம், லைக் அவங்களோட கல்ச்சரல்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஈவெண்ட்டாக நடக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பில்டிங்ல தான் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிசிடியோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இன் கேம்பஸ் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய இன் கேம்பஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிசிடியும் உள்ளேயே இருக்கு. ஸோ நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு. ஸோ மெயின் அதாவது ஒரு ரோடு மேலே இருக்க ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு வச்சு எல்லாருமே வெல்கம் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களே பார்க்கலாம். ஸோ நாம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசிடியோட பயோமெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க பேட்டர்ன்ஸ் வாங்கினதுல. ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓன் லெபார்டரிஸ் இருக்கு, இவங்களே வந்து ஒரு கனெக்ஷன் ரிசர்ச்சும் பண்றாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் வேர்டிங்ஸ், ஸோ எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடான வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டெப்ஸ்லேயே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அகாடமிக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா கோச் பண்றதும் அவங்க மோட்டிவேட் பண்றதும், அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் அதை நோக்கி அவங்களை கொண்டு போறதும், அவங்க கிட்ட எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்து சேர்க்கறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பிசிடி வந்து பெஸ்ட். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட லிஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா பிசிடி வந்துட்டு நம்மளோட காலேஜ். ஸோ நாம இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டரிங் கம் கெஃபே. ஸோ இன் கேம்பஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஃபே இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அஃப்கோர்ஸ் வியட்நாமிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் சில் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஃபீஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இங்கே. ஸோ கேம்பஸ்குள்ள வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு வேணும், லைக் பசிக்குது சாப்பிடணும், இல்லை வந்து சும்மா சில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைச்சாங்க அப்படின்னா இந்த கேம்பஸ்குள்ள உள்ளேயே இருக்க அவங்க கேஃபிடீரியாவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு பிசிடியூ வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டுலேயே உலகத்திலேயே பல்வேறு காலகட்டங்களில் மருத்துவத்தில் சாதனை புரிஞ்சவங்களோட ஸ்டாச்சூஸாக இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நாட் ஓன்லி இந்த ஜென்ரேஷன் 90 அதாவது பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்லேருந்து யுகங்களுக்கு முன்னாடி இருந்து பேர் போனவங்க, அதாவது மருத்துவத்துக்கு பேர் போனவங்க அப்படின்றவங்களோட எல்லா ஸ்டாச்சூஸுமே வச்சுருக்காங்க உலக அளவில். நாட் ஓன்லி ஃபார் இந்தியா ஆர் வியட்நாம் சம்திங் எல்ஸ். உலக அளவில் யாரெல்லாம் வந்துட்டு மருத்துவத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்களோ அவங்களோட எல்லா ஸ்டாச்சூஸுமே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சூஸ்க்கு கீழேயே வந்துட்டு அவங்களோட நேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவை பற்றி நமக்கு தெரியும், தன்வந்திரி தெரியும். ஸோ மற்ற இடத்துலையும் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்றதே எனக்கே இங்கே வந்தால் தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு மெடிக்கலை ரிசர்ச் பண்ணி ஸோ அது மூலயமா எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பற்றின எல்லா நாலேஜுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ தன்வந்திரி அப்படின்னா தன்வந்திரியோட QR கோடு. இதை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா தன்வந்திரியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டாச்சூஸ்க்கு கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்கேன் பண்ணி அவங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களாவே ஓனாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த காலேஜ்லையுமே நான் பார்க்கல. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசாகவும் இருக்குது, ரொம்ப இன்னோவேட்டிவ். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க நாலேஜ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் தெரியுது. பிப்ரவரியில நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் அங்கே 12th எக்ஸாம் எழுதியிருக்கோம், எழுதலை, இல்லை நீட் அட்டன் பண்ண போகிறோம் இன்னும் எழுதலை, ரிசல்ட் வரல, நோ வரிஸ். பிப்ரவரியிலே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும், அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பிப்ரவரியிலே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு சீட் பிளாக்கிங் பண்ணிக்கலாம் வித் மினிமல் டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஆதார் கார்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், இதை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாவோ நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியே சப்மிட் பண்ணி நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஐராவை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து சீட் பிளாக்கிங் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டை வந்துட்டு நம்ம நெட்டில் இருக்க பிரிண்ட் அவுட்டே எடுத்து சப்மிட் பண்ணி இன்விடேஷன் லெட்டர் வாங்கிடலாம். இன்விடேஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் விசா ப்ராசஸிங் பண்ணிடலாம். ஸோ காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் August 10 to September ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா PCTU வந்துட்டு ரீஓப்பனிங் ஆகும். ஸோ PCTU ஹை டிமாண்டாக இருக்கிறதுனால பிப்ரவரியில் உங்களுக்கு வந்துட்டு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் கமிங் ஃபர்ஸ்ட் சேவில் தான். ஸோ சர்வில் தான். ஸோ யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீட் பிளாக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு PCTU ஈஸியாக பிளாக் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ்.